6 பாப்புலேஷன்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ பாப்புலேஷன்ஸ்னால் எவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்காங்க கண்ட்ரீஸில், அதான் பாப்புலேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு ரிசோர்ஸ், கிளைமேட்டிக் டிசாஸ்டர்ஸ், இது எல்லாமே ஹியூமன் பீயிங்ஸோட ரிலேட்டடாக இருக்குது. எப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் இருக்குன்னா இங்கே நிறையா ரிசோர்ஸ் இருக்குது. இதை வந்து ஹியூமன் பீயிங்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே ஒரு இப்போ டிசாஸ்டர்ஸ், ஒரு எர்த்குவேக் இல்லாட்டி சுனாமிஸ் வருதுன்னா இங்கே இருக்க ஹியூமன் பீயிங்ஸ் தான் அஃபெக்டட் ஆவாங்க. அதனால இந்த எல்லா விஷயங்களுமே ஹியூமன்ஸோட ரிலேட்டட் ஆகி தான் இருக்குது. எவ்வளோ நம்பர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட்டட் க்ரோத், அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ், குவாலிட்டிஸ், இதெல்லாம் நம்மளோட என்விரான்மெண்ட் டெவலப்மெண்ட்காண்டி, கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்காண்டி நம்ம வந்து எவ்வளோ இருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ப்ரொடியூசர் அண்டு கன்சியூமர் ஆஃப் எர்த் ரிசோர்ஸஸ். ஹியூமன் பீயிங்ஸ் வந்து இப்போ இங்கே ஒரு ரிசோர்ஸஸ் இருக்குன்னா ஒரு லேண்டில் அதை மைனிங் பண்ணி அந்த ரிசோர்ஸஸை என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அதை ஹியூமன் பீயிங்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸை ப்ரொடியூசர்ஸ் அண்டு கன்சியூமர் ஆஃப் எர்த் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எவ்வளோ பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்களாம் எங்கே வாழ்கிறாங்க, எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது, பாப்புலேஷன்ஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, எந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்களோட ஆக்குபேஷன்ஸ் என்ன, லிட்ரஸி என்னன்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். நெக்ஸ்ட்டு வந்து சென்சஸ் ஆஃப் இந்தியா வந்து நம்மளுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா, எவ்வளோ பாப்புலேஷன்ஸ் வந்து கண்ட்ரியில் வந்து எவ்வளோ பாப்புலேஷன்ஸ் இருக்காங்க அப்படின்றத நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனை வந்து ப்ரொவைட் பண்ணுது. இப்போ சென்சஸ் வந்து எப்போ என்னென்னா பாப்புலேஷனை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க கண்ட்ரி கவர்மெண்ட்டில் இருந்து. இப்போ இந்தியாவோட ஃபர்ஸ்ட்டு சென்சஸ் வந்து எப்போ எடுத்தாங்கன்னா 1872 ஃபஸ்ட்டு சென்சஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு சென்சஸ் வந்து 1872. ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளீட் சென்ஸ் வந்து என்னென்னா 1881 கம்ப்ளீட் சென்சஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி 1881 கம்ப்ளீட் சென்ஸ் எடுத்தாங்க. இப்போ வந்து சென்சஸ் வந்து எவ்ரி 10 இயர்க்கு ஒரு தடவை வந்து சென்சஸ் வந்து எடுப்பாங்க. இப்போ பாப்புலேஷன் சைஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். பாப்புலேஷன் சைஸ்னால் எவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க, டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்னால் எவ்வளோ லேண்டில் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆகிருக்காங்க. இங்கே ஒரு 2 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா இருக்குது, இங்கே ஒரு 10 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது. இங்கேயும் 100 பீப்புள்ஸ் இருக்காங்க, இங்கேயும் 100 பீப்புள்ஸ் இருக்காங்க. அப்போ வந்து இங்கே ஸ்மால் ஏரியாவில் வந்து லார்ஜ் பீப்புள் ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து லார்ஜ் ஏரியா தான், ஆனாலும் அதே ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஸ்மால் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. இப்போ பாப்புலேஷன்ஸ் க்ரோத் அண்டு ப்ராசஸ் ஆஃப் பாப்புலேஷன் சேஞ்ச். பாப்புலேஷன்ஸ் வந்து எப்படி க்ரோத் ஆகுது, எதனால் எப்படி பாப்புலேஷன்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகுது, என்னென்ன ப்ராசஸ்னால பாப்புலேஷன்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் ஆஃப் பாப்புலேஷன்ஸ், ஏஜ், செக்ஸு, அப்புறம் லிட்ரஸி, காம்போசிஷன்ஸ், அவங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் ஆஃப் பாப்புலேஷன்ஸ். இப்போ பாப்புலேஷன் சைஸ் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன். இந்தியாஸோட பாப்புலேஷன் சைஸ் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் பை நம்பர்ஸ். இப்போ இந்தியாவோட பாப்புலேஷன்ஸ் வந்து 2001 வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா 1028 மில்லியன் பீப்புள்ஸ் இருந்தாங்க. வேர்ல்டு பாப்புலேஷனோட கம்பேர் பண்ணும்போது இது 16.7%. இப்போ 1.02 பில்லியன் பீப்புள்ஸ் வந்து அன்ஈவனாக டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்காங்க 3.28 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டரில். இந்தியாவோட ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 3.28 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இது வேர்ல்டு ஏரியாவோட நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மக்கிட்ட எவ்வளோ ஏரியாஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா 2.4% வந்து இருக்குது. இப்போ 2001 சென்சஸில் உத்தரப்பிரதேசில் வந்து இது வந்து ஹையஸ்ட் பாப்புலஸ் ஸ்டேட். இங்கே வந்து நிறைய நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ், லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ப்ரெசன்டட் ஆகிருக்காங்க. 166 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து உத்தரப்பிரதேசில் இருக்காங்க. 16% நம்ம கண்ட்ரியோட 16% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து என்னென்னா உத்தரப்பிரதேசில் இருக்காங்க. இப்போ வந்து ஹிமாலயன் ஸ்டேட் சிக்கிம் வந்து 0.5 மில்லியன், இதுதான் லீஸ்ட் பாப்புலர் ஸ்டேட். நெக்ஸ்ட்டு லக்ஷதீப்பில் ஒன்லி 60,000 பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. இப்போ இந்தியாவோட பாப்புலேஷன்ஸ் ஹாஃப் ஆஃப் அ பாப்புலேஷன் ஜஸ்ட் 5 ஸ்டேட்ஸில் இருக்காங்க. எந்தெந்த ஸ்டேட்ஸ்னு பார்த்தோன்னா உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, பீகார், வெஸ்ட் பெங்கால், ஆந்திரப்பிரதேஷ், ஆந்திரப்பிரதேசில் இருக்காங்க. ராஜஸ்தான் வந்து பிக்கஸ்ட் ஸ்டேட்.
ஏரியாவில் பார்த்தோன்னா பிக்கஸ்ட்டு லார்ஜஸ்ட் ஸ்டேட் என்னன்னு பார்த்தோன்னா ராஜஸ்தான். இங்கே எவ்வளோ பாப்புலேஷன்ஸ் இருக்காங்கன்னா 5.5% தான் பாப்புலேஷன்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்தியா பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பை டென்சிட்டி. இப்போ இந்தியாவோட பாப்புலேஷன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம டென்சிட்டி மூலமாக கேல்குலேட் பண்ணுறோம். இப்போ பாப்புலேஷன்ஸ் டென்சிட்டினா என்னென்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் பர் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு இருக்காங்க அப்படின்னா, எவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் பர் யூனிட் ஏரியாவுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேல்குலேட் பண்ணுறது தான் பாப்புலேஷன் டென்சிட்டி. இந்தியா மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் கண்ட்ரி. அதிக மக்கள் டென்ஸாக இருக்கிற கண்ட்ரி என்ன பார்த்தோன்னா இந்தியா தான். நெக்ஸ்ட்டு ஒன்லி பங்களாதேஷ் அண்ட் ஜப்பான் ஹை ஆவரேஜ் பாப்புலேஷன் டென்சிட்டி. இந்தியாவோட ஜப்பான் அண்டு பங்களாதேஷில் ஹை ஆவரேஜ் பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்குது. இப்போ பாப்புலேஷன் டென்சிட்டி இந்தியாவில் 2001 324 person per square kilometer. நெக்ஸ்ட்டு டென்சிட்டி வேரி ஆகுது. 904 person per square kilometer in West Bengal, 13 person per square meter in Arunachal Pradesh. இப்போ அசாம் அண்டு மோஸ்ட் பெனின்சுலா ஸ்டேட்ஸில் என்னென்னா மாட்ரேட் பாப்புலேஷன் டென்சிட்டி தான் இருக்குது. ஏன்னா இது ரொம்ப ராக்கி லெஸ் ஃபர்டைல் ஏரியாஸ், அங்கே மாட்ரேட் ரெயின்ஃபால்ஸ் இருக்கனால இங்கே பாப்புலேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நார்த்தன் பிளைன்ஸ் அண்ட் கேரளாவில் ஹை டு வெரி ஹை பாப்புலேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே ஃப்ளாட் பிளைன்ஸாக இருக்குது, ஃபர்டைல் சாயில்ஸ், ரெயின்ஃபால் அடிக்குவேட் ரெயின்ஃபால்ஸ் கிடைக்கிறனால இந்த ஏரியாஸில் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியாவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன்ஸ் க்ரோத் அண்டு ப்ராசஸ் ஆஃப் பாப்புலேஷன் சேஞ்சு. இப்போ பாப்புலேஷன்ஸ் ஒரு சேஞ்சிங் ஃபினாமினா. என்னென்னா சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும் பாப்புலேஷன்ஸ். இப்போ பிறக்கிறனாலையும் இறக்குறனாலையும் ஒரு கண்ட்ரீஸ்லேருந்து இன்னொரு கண்ட்ரீஸ்க்கு போகிறனாலையும் பாப்புலேஷன்ஸ் அங்கே இருக்க பீப்புள்ஸோட நம்பர்ஸ் என்னென்னா சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குது. இதான் மொத்தம் 3 ப்ராசஸ்னால சேஞ்சஸ் ஆகுது. என்னென்னு பார்த்தோன்னா பர்த், டெத் அண்டு மைக்ரேஷன். இப்போ பாப்புலேஷன்ஸ் க்ரோத்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்காங்க கண்ட்ரீஸில். இதுதான் பாப்புலேஷன்ஸ் க்ரோத். இது 2 வேஸாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. ஒன்று அப்சல்யூட் நம்பர், இன்னொன்று பர்சன்டேஜ். அப்சல்யூட் நம்பர்ஸ்னால் எவ்வளோ நம்பர்ஸ் சேஞ்சஸ் ஆகிருக்காங்க நம்பர்ஸில் சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜில் சொல்கிறது. 2%, 3% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு பர்சன்டேஜில் சொல்கிறது. இப்போ அப்சல்யூட் நம்பர் ஈச் இயர் ஆர் டிகேட் 10 இயர்ஸ்க்கு ஒரு தடவை ஆட் பண்ணிகிட்டே வர்றாங்க. இதுதான் மேக்னிடியூட் ஆஃப் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்சல்யூட் இன்க்ரீஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா இயர்லியர் பாப்புலேஷன் ஃப்ரம் லேட்டர் சப்ராக்டிங் இயர்லியர் பாப்புலேஷன் ஃப்ரம் லேட்டர் பாப்புலேஷனில் இருந்து இயர்லியர் பாப்புலேஷனை சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் அப்சல்யூட் இன்க்ரீஸ். இப்போ 2001 இருக்கிற பாப்புலேஷன்ஸில் இருந்து 1991 இருக்க பாப்புலேஷன்ஸை சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் அதான் அப்சல்யூட் இன்க்ரீஸ். இப்போ ரேட் ஆஃப் பாப்புலேஷன் சேஞ்சஸ் என்னென்னா இன்னொரு இம்பார்ட்டண்டான ஆஸ்பெக்ட். இது என்னென்னா பர்சன்டேஜ் பர் ஆனம். இவ்வளோ பர்சன்டேஜ் பர் ஆனம் பர் இயருக்கு இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் 2% பர் ஆனம். 2% பர் ஆனம்க்கு இன்க்ரீஸ் ஆகுது. 2% இன்க்ரீஸ் ஆகுது பாப்புலேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 100%ல் ஃபார் எவ்ரி 100%க்கு 2% இன்க்ரீஸ் ஆகிட்டே வராங்க. அதுதான் 2% ரேட் ஆஃப் க்ரோத் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை என்ன சொல்கிறோம்னா ஆனுவல் க்ரோத் ரேட் அப்படின்றோம். இந்தியாவோட பாப்புலேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. 361 மில்லியன் 1951 இருக்குது. 1028 மில்லியன் 2001 இருக்குது. அப்போ ஸ்டெடியாக என்னென்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இப்போ நம்ம பார்த்தோன்னா பாப்புலேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஆனால் ஆனுவல் க்ரோத் ரேட் என்னென்னா டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. 1991 அண்ட் 2001 ஆனுவல் க்ரோத் ரேட் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது.
இப்போ 1981 வரைக்கும் என்னென்னா ரேட் ஆஃப் க்ரோத் வந்து என்னென்னா இருந்து அங்கேருந்து 1981லேருந்து ரேட் ஆஃப் க்ரோத் வந்து டிக்ளைன் ஆகிட்டே வருது. ஏன்னா பர்த் ரேட்டு வந்து அந்த டைமில் வந்து என்னென்னா டிக்ளைன் ஆயிடுச்சு. குழந்தைங்க பிறக்கிறது வந்து டிக்ளைன் ஆயிடுச்சு. அப்போ 182 மில்லியன் பீப்புள் வந்து ஆடட் டு த டோட்டல் மில்லியன் பீப்புள்ஸ் பாப்புலேஷன்ஸ் இன் 1919ஸில் 182 மில்லியன் பீப்புள்ஸை வந்து ஆட் பண்ணுறாங்க. இப்போ வந்து இது ஒரு இம்பார்ட்டண்டான காம்பனண்ட் என்னென்னா, இந்தியாவில் வந்து லார்ஜ் பாப்புலேஷன் கண்ட்ரி. இங்கே லோ ஆனுவல் ரேட் வந்து இருக்குது. என்னென்னா குழந்தைங்க பிறக்கிற சதவீதம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. கம்மியாக இருந்தாலும் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கிறனால இது வந்து என்னென்னா பாப்புலேஷன்ஸ் வந்து என்னென்னா லோவர் ரேட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. பாப்புலேஷன்ஸ் வந்து ஹையர் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகலை, லோவர் ரேட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இப்போ இந்தியாவோட கரண்ட் ஆனுவல் இன்க்ரீஸ் வந்து 15.5 மில்லியன்ஸாக இருந்தாவே நம்மக்கிட்ட இருக்க ரிசோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எனாஃபான பீப்புள்ஸ் வந்து இருக்காங்கன்னு அர்த்தம். 15.5 மில்லியன் பீப்புள்ஸ் இருந்தாவே நம்மக்கிட்ட இருக்க ரிசோர்ஸ், ஏன்னா பீப்புள்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னது ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அதனால் ரிசோர்ஸ்னால டிஃபிஷியன்சி ஏற்படும். அதனால் இவ்வளோ பீப்புள்ஸ் இருந்தாவே இது எனஃப் தான். நெக்ஸ்ட்டு வந்து டிக்ளைனிங் த க்ரோத் ரேட் வந்து டிக்ளைன் ஆகிறது ஒரு பாசிட்டிவ் இண்டிகேட்டர் தான். ஏன்னா பர்த் ரேட் வந்து கண்ட்ரோலாக இருக்குது, பர்த் கண்ட்ரோல் இருக்குது. இருந்தாலும் 2045 இந்தியா தான், சைனா தான் இப்போ மோஸ்ட் பாப்புலஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. பாப்புலேஷன்ஸ் வந்து நிறையா இருக்க கண்ட்ரி. இப்போ வந்து 2045 வந்து நம்ம வந்து இந்தியா வந்து என்னென்னா சைனா வந்து பின்ன தள்ளிரும், இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ப்ராசஸ் ஆஃப் பாப்புலேஷன் சேஞ்சஸ் என்னதுனால நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பர்த் ரேட், டெத் ரேட், மைக்ரேஷன். இப்போ பர்த் ரேட்னா நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து per 1000 பர்சனுக்கு ஒரு இயரில் 1000 பர்சனுக்கு எவ்வளோ பீப்புள்ஸ் பிறக்கிறாங்க அப்படின்றத வச்சு தான் பர்த் ரேட் வந்து கேல்குலேட் பண்ணுறாங்க. இது வந்து பாப்புலேஷன்ஸ் க்ரோத் ஆகிறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான காம்பனண்ட். இந்தியாவில் எப்பயுமே பர்த் ரேட் வந்து எப்பயுமே ஹையாக தான் இருக்கும் டெத் ரேட்டை தவிர. கம்பேர் பண்ணும்போது டெத் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது பர்த் ரேட் வந்து எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும். இப்போ டெத் ரேட் பார்த்தோன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து டெத் ஆகிறாங்க per 1000 பர்சனுக்கு ஒரு இயருக்கு இயரில். இப்போ வந்து என்னென்னா க்ரோத் ஆஃப் ரேட் வந்து என்னென்னா டெத் ரேட் வந்து ரேபிட்டாக டிக்ளைன் ஆகிட்டே வருது. இப்போ பிறக்கிற குழந்தைங்களும் அதிகமாகிட்டே வருது, கொஞ்சம் இறந்து போகிறவங்க இதுவும் கம்மியாகிட்டே வர்றனால பாப்புலேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. 1980 வரைக்கும் ஹை பர்த் ரேட் அண்டு டெத் ரேட் வந்து டிக்ளைனாக இருந்துச்சு. இதனால் என்னென்னா பர்த் ரேட்டுக்கும் டெத் ரேட்டுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருந்தனால ஹையர் ரேட் ஆஃப் பாப்புலேஷன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு. 1981க்கு அப்புறம் பர்த் ரேட் வந்து என்னென்னா டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதனால என்னென்னா பாப்புலேஷன்ஸும் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தேர்டு காம்பனண்ட் வந்து மைக்ரேஷன்னா பீப்புள் வந்து மூவ் ஆகிறது அக்ராஸ் கண்ட்ரிஸ் விட்டு இல்லாட்டியும் அர்பன் ஆர் ரூரல் ஏரியாஸ்க்கு வந்து என்னென்னா மூவ் ஆகிறது தான் மைக்ரேஷன்ஸ். இப்போ மைக்ரேஷன் வந்து இன்டர்னல்னால் வித்தின் த கண்ட்ரிஸ்குள்ளே மூவ் ஆவாங்க. இன்டர்நேஷ்னல்னால் பிட்வீன் த கண்ட்ரிஸ், நம்ம ஒரு கண்ட்ரியை விட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு போவாங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்னல் மைக்ரேஷனால் கண்ட்ரியோட பாப்புலேஷன்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆக போகிறதில்ல, எங்கே இருந்தாலும் கண்ட்ரியில் தான் இருக்கும், அப்போ அதே பாப்புலேஷன் தான் இருக்கும். இப்போ வந்து ஆனால் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். இப்போ ஒரு இடத்துல வந்து இப்போ ரூரல் ஏரியாஸ்லேருந்து அர்பன் ஏரியாஸ்க்கு வந்து இப்போ ஒரு சிட்டிக்கு போகும்போது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்டடீஸ்க்காண்டி போகும்போது அங்கே வந்து அது வந்து மோஸ்ட் டென்சிட்டியாக மாறிடுது. பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து அங்கே வந்து அதிகமாக ஆயிடுது. இந்தியாவில் வந்து என்னென்னா இப்போ ரூரல்லேருந்து அர்பன் ஏரியாஸ்க்கு வந்து பீப்புள்ஸ் வந்து மூவ் ஆகிறாங்க. எதுக்காண்டினா அவங்களுக்கு வேலை இல்லாததுனால அர்பன் ஏரியாஸ்க்கு போனால் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பெட்டர் லிவிங் கண்டிஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுனால பீப்புள்ஸ் வந்து மூவ் ஆகிறாங்க. மைக்ரேஷன்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான காம்பனண்ட் பாப்புலேஷன் சேஞ்சஸ்க்கு. இது வந்து என்னென்னா பாப்புலேஷனை மட்டும் சேஞ்சஸ் பண்ணலை,
பாப்புலேஷன் காம்போசிஷன் ஆஃப் அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாஸும் சேஞ்சஸ் ஆகுது. இப்போ நிறையா ஏஜ் குரூப்ஸ் வந்து அர்பன் ஏரியாஸ்க்கு போகும்போது அங்கே என்னென்னா ஏஜ் அண்ட் செக்ஸ் காம்போசிஷனும் சேஞ்சஸ் ஆகுது. இந்தியாவில் வந்து அர்பன் அண்ட் மைக்ரேஷன்ஸ்னால என்னென்னா பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸில் வந்து என்னென்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இப்போ அர்பன் பாப்புலேஷன் வந்து 17.29% 1951 17.29% இருந்தது. 27.78% 2001 வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு. இப்போ மில்லியன் ப்ளஸ் சிட்டிஸ் 23 இருந்தது, 35 மாறிடுச்சு. 1991 23 இருந்தது, 2001 ஜஸ்ட் 10 இயர்ஸில் 35 மாறிடுச்சு. மில்லியன் ப்ளஸ் சிட்டிஸ்னால் அந்த சிட்டியில் வந்து 10 lakh பீப்புள்ஸுக்கு மேலே இருப்பாங்க, அதான் மில்லியன் ப்ளஸ் சிட்டிஸ். நெக்ஸ்ட்டு ஏஜ் காம்போசிஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஏஜை பொறுத்து தான் அங்கே வந்து பீப்புள்ஸுக்கு வந்து என்ன தேவை, பீப்புள்ஸால் என்ன செய்ய முடியும், கண்ட்ரி வந்து அவங்களுக்கு என்ன அவங்களால கண்ட்ரிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இப்போ பாப்புலேஷன்ஸ் வந்து 3 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க ஏஜை பொறுத்து. சில்ட்ரன், ஒர்க்கிங் ஏஜ், அப்புறம் ஏஜ்டு குரூப். சில்ட்ரன்ஸ்னால் பிலோ 15 இயர்ஸ்க்கு இருக்கவங்களாம் என்னென்னா சில்ட்ரன்ஸ், 15 இருந்து 59 வரைக்கும் இருக்கிறவங்க ஒர்க்கிங் ஏஜ், அபோவ் 59 இருக்கவங்க ஏஜ்டு குரூப்ஸ். இப்போ சில்ட்ரன்ஸ் வந்து எக்கனாமிக்கலி அன்ப்ரொடக்டிவ்னா அவங்களுக்கு வந்து பொருளாதாரமாக அவங்க வந்து கண்ட்ரிக்கு எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ண போகிறது இல்லை. அவங்களுக்கு வந்து ஃபுட், கிளாத்திங், எஜுகேஷன்ஸ், மெடிக்கல் கேர் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து ஒர்க்கிங் ஏஜ் வந்து எக்கனாமிக்கலி ப்ரொடக்டிவ். அவங்க வந்து எக்கனாமிக்கலி ப்ரொடக்டிவாக இருக்காங்க, ஏன்னா கண்ட்ரிக்கு ஒர்க் பண்ணுறனால அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பயாலஜிக்கலி ரீப்ரொடக்டிவ். ஏஜ்டு குரூப்ஸ் அபோவ் 59 இருக்கவங்க வந்து என்னென்னா ஏஜ்டு குரூப்ஸ். இவங்க வந்து எக்கனாமிக்கலி ப்ரொடக்டிவ் அவங்க வந்து ரிட்டையர் ஆனாலும் எக்கனாமிக்கலி ப்ரொடக்டிவ் தான், ஏன்னா அவங்க வாலண்ட்ரியாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சா ஒர்க் பண்ணலாம். இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சில்ட்ரன்ஸ் அண்டு ஏஜ்டு வந்து என்னென்னா டிபெண்டன்சி ரேஷியோவை அஃபெக்ட் பண்ணுது. இந்த குரூப்ஸ் வந்து ஏஜ்டும் குரூப்ஸும் சில்ட்ரன்ஸும் வந்து நாட் அ ப்ரொடியூசர், அவங்க வந்து ப்ரொடியூசர் வந்து இல்லை. இப்போ செக்ஸ் ரேஷியோனா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் இருக்காங்க, பெர் 1000 மேல்ஸுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் இருக்காங்க அப்படின்றது தான் செக்ஸ் ரேஷியோ. இப்போ என்னென்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன், ஏன்னா 2 பேர் ஈக்குவலாக இருக்காங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இப்போ இந்த டேபிளில் வந்து கொடுத்துருக்காங்க. சென்செக்ஸ் 1951 எவ்வளோ ஃபீமேல்ஸ் இருக்காங்க, 1000 மேல்ஸுக்கு எவ்வளோ ஃபீமேல்ஸ் இருக்காங்கன்னா 946, 1961 941, 1971 930, 1981 934, 1991 929, 2001 933. 1000 மேல்ஸுக்கு ரொம்ப கம்மியான ஃபீமேல்ஸ் தான் நம்மளோட கண்ட்ரியில் இருக்காங்க. இப்போ கேரளாவில் பார்த்தோன்னா 1058 ஃபீமேல்ஸ் இருக்காங்க 1000 மேல்ஸுக்கு. இங்கே வந்து என்னென்னா கேரளா ஸ்டேட்ஸில் வந்து மேல்ஸ் வந்து 1000 இருக்காங்க, ஃபீமேல்ஸ் வந்து என்னென்னா அதிகமாக இருக்காங்க. பாண்டிச்சேரியில் 1000 மேல்ஸுக்கு 1001 ஃபீமேல் இருக்காங்க. டெல்லியில் வந்து 821 ஃபீமேல்ஸ் தான் இருக்காங்க. ஹரியானாவில் வந்து 861 ஃபீமேல்ஸ் தான் இருக்காங்க. அடுத்து லிட்ரஸி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் குவாலிட்டி ஆஃப் பாப்புலேஷனை வந்து என்ன பண்ணுதுன்னா குவாலிட்டி ஆஃப் பாப்புலேஷன்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ஒரு எஜுகேட்டட் சிட்டிசன்னால் என்னென்னா ஒரு ப்ராஜெக்ட் ரிசர்ச்சை வந்து எடுத்து நடத்த முடியும். லோ லிட்ரஸி ரேட்னால் எக்கனாமிக்கு வந்து ஒரு ட்ராபேக்காக தான் இருக்குது. இப்போ சென்சஸ் 2001 என்ன சொல்கிறாங்கன்னா அபவ் ஏஜ்டு 7 இயர்ஸ்க்கு மேலே இருக்க பர்சன் வந்து அவங்க ஒரு லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரைட் பண்ண தெரிஞ்சாவே அவங்க ஒரு லிட்ரேட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. லிட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு 2001 சென்சஸில் சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து டிகிரி முடிச்சிருக்கணுமோ அதெல்லாம் தேவையில்லை, அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சு ரீட் பண்ண முடிஞ்சு ரைட் பண்ண தெரிஞ்சாவே அவங்க ஒரு லிட்ரேட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ வந்து என்னென்னா லிட்ரஸி ரேட் வந்து நம்மளோட கண்ட்ரியில் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. 2001 64.8% வந்து லிட்ரஸி ரேட் படித்தவங்க இருக்காங்க. இதில் மேல்ஸ் எவ்வளோனா 75.26%, ஃபீமேல்ஸ் வந்து 53.67% வந்து ஃபீமேல்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆக்குபேஷ்னல் ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ ஆக்குபேஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. இப்போ டைப்ஸ் ஆஃப் ஆக்குபேஷன்ஸை பொறுத்து பீப்புள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ஆகிருக்கிறத நம்ம ஆக்குபேஷன் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். ஆக்குபேஷன்ஸை வந்து ஜெனரலாக ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷியரின்னு டிவைட் பண்ணுறாங்க. இப்போ ப்ரைமரியில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்னால் என்னென்ன ஆக்குபேஷன்ஸ் வரும்னா அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷ்ஷிங், மைனிங், குவாரிங். நெக்ஸ்ட்டு செகண்டரியில் வந்து மேனுஃபேக்சரிங், இண்டஸ்ட்ரி, பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். டெர்ஷியரியில் ட்ரேடு, டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன்ஸ், காமர்ஸ் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் டெர்ஷியரியில் வரும். நெக்ஸ்ட்டு இப்போ பீப்புள்ஸ் வந்து என்னென்னா டெவலப்டு கண்ட்ரீஸ்லேயும் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லேயும் எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி ஆக்டிவிட்டீஸில் எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் வந்து அதிகமாக இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ டெவலப்டு நேஷன்ஸில் பார்த்தோன்னா செகண்டரி அண்டு டெர்ஷியரி ஆக்டிவிட்டீஸில் வந்து அதிகமாக இன்வால்வ் ஆவாங்க. ட்ரேடு, காமர்ஸ், டிரான்ஸ்போர்ட், மேனுஃபேக்சரிங்கில் வந்து இன்வால்வ் ஆவாங்க. டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வந்து மேக்ஸிமம் தே ஆர் என்கேஜ்டு இன் primary activities. நம்மளோட கண்ட்ரியில் 64% ஆஃப் பீப்புள்ஸ் என்கேஜ்டு இன் அக்ரிகல்ச்சுரல் ஒர்க். செகண்டரி அண்டு டெர்ஷியரி ஆக்டிவிட்டீஸில் எவ்வளோ டிபெண்ட் பண்ணி இருக்காங்கன்னா 30 and 20% ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் என்கேஜ்டு இன் செகண்டரி அண்டு டெர்ஷியரி ஆக்டிவிட்டீஸ். இப்போ ஹெல்த், பீப்புளோட ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. இப்போ கவர்மெண்ட்டோட கண்டினியூவஸ் ப்ரோக்ராம்னால இப்போ பீப்புள்ஸோட ஹெல்த் வந்து என்னென்னா ஹெல்த் கண்டிஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. இப்போ டெத் ரேட் வந்து 25% per 1000 பர்சனுக்கு வந்து 25% வந்து டெத் ரேட் இருந்துச்சு 1951. இப்போ 2001 18.1 per 1000 பர்சன்ஸ்க்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எவ்வளோ நாள் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 1951 36.7 இயர்ஸாக இருந்தது. 2001 64.6 இயர்ஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் வந்து நிறையா என்னென்னா இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. பீப்புள்ஸோட ஹெல்த்தை வந்து கேர் பண்ணிக்கிறதுக்கு நிறையா ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கிறாங்க. என்னென்னு பார்த்தோன்னா இம்ப்ரூவ்மெண்ட் இன் பப்ளிக் ஹெல்த், ப்ரிவென்ஷன்ஸ் ஆஃப் இன்ஃபெக்டியஸ் டிசீஸ்லேருந்து பீப்புளை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு மாடர்ன் மெடிக்கல் ப்ராக்டிசஸ், ட்ரீட்மெண்ட்ஸ் இதெல்லாம் கொடுக்குறது. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் கொடுத்தாலுமே பீப்புள்ஸோட ஹெல்த் சிச்சுவேஷன்ஸில் நம்ம இன்னும் வந்து நிறைய அக்கறை காட்டணும். ஏன்னா பெர் கேபிட்டா கலோரி கன்சப்ஷன்ஸ் வந்து இப்போ ஒரு நாளைக்கு தேவையான கலோரிஸ் வந்து என்னென்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதனால் இவங்களுக்கு என்னென்னா நியூட்ரிஷன்ஸ் டிஃபிஷியன்சி வந்து நியூட்ரிஷன்ஸ் டிஃபிஷியன்சினால் அஃபெக்ட் ஆகுறாங்க. அதனால நிறைய டிசீஸ்னாலையும் அஃபெக்ட் ஆகுறாங்க. சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்டு பேசிக் சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரூரல் ஏரியாஸில் 3ல் ஒரு ஆளுக்கு வந்து கிடைக்கிறது இல்லை. நெக்ஸ்ட்டு அடோலசன்ட் பாப்புலேஷன்ஸ். அடோலசன்ட் பாப்புலேஷன்ஸ்னால் 10 to 19 இயர்ஸில் இருக்கிறவங்க தான் அடோலசன்ட். இவங்க வந்து என்னென்னா 5ல் ஒரு ஆள் இந்தியாவில் வந்து அடோலசன்ட் ஏஜ்டு குரூப்ஸில் தான் இருக்காங்க. இவங்க தான் இந்தியாவோட ஃப்யூச்சர் ரிசோர்ஸ். நெக்ஸ்ட்டு நியூட்ரிஷன்ஸ் டிஃபிஷியன்சி ரெக்யர்மெண்ட் வந்து நியூட்ரிஷன்ஸ் ரெக்யர்மெண்ட் சில்ட்ரன் அடல்ட்டை விட நியூட்ரிஷன்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படுது அடோலசன்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு புவர் நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சினால் அவங்களுக்கு என்னென்னா நியூட்ரிஷன்ஸ் பற்றாக்குறையினால் நிறையா டிஃபிஷியன்சிஸ் அண்டு க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகுது. அவங்களுக்கு தேவையான அடிக்குவேட் நியூட்ரியன்ஸ் வந்து கிடைக்கிறதில்ல. இப்போ நிறையா அடோலசன்ட் கேர்ள்ஸ் வந்து என்னென்னா அனீமியாவால் சஃபர் ஆகுறாங்க. இதனால் என்னென்னா இவங்க இதெல்லாம் எப்படி எதிர்கொள்கிறது, இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எதிர்கொள்ளணும். அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். எஜுகேஷன்ஸ் இது வழியாக என்னென்னா கேர்ள்ஸுக்கு மற்ற அடோலசன்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு வந்து என்னென்னா ஒரு அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் பாப்புலேஷன் பாலிசி. இப்போ வந்து பிளானிங் ஆஃப் ஃபேமிலிஸ், ஏன்னா ஃபேமிலிஸோட ஹெல்த் அண்டு வெல்ஃபேர்க்காண்டி கவர்மெண்ட் வந்து
ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் 1952 வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க. இது என்னென்னா பிளானடு பேரன்ஹுட் ஆன் அ வாலண்ட்ரி பேசிஸ். வந்து என்னென்னா பிளானடு வாலண்ட்ரியாக வந்து என்னென்னா பிளானடு பேரன்ஹுட் பண்ணிக்கிடுவாங்க. அதுதான் என்னதுன்னா வாலண்ட்ரியாக வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிடுவாங்க. இதுதான் கவர்மெண்ட்டோட ஸ்கீம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நேஷ்னல் பாப்புலேஷன் பாலிசி 2000 நிறையா பாலிசிஸ் இருந்துச்சு. என்னென்னு பார்த்தோன்னா கம்பல்சரி அண்ட் ஃப்ரீ எஜுகேஷன்ஸ் டு அப் டு 14 இயர்ஸ்க்கு இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரியாக அவங்க வந்து என்னென்னா படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பிலோ 30,000 30 வந்து என்னென்னா டெத் ரேட்டை வந்து கம்மி பண்ணணும். நெக்ஸ்ட்டு இம்யூனைசேஷன்ஸ் நிறையா தடுப்பூசி வந்து குழந்தைங்களுக்கு போடணும். நெக்ஸ்ட்டு கேர்ள்ஸுக்கு வந்து டிலே மேரேஜ் ஃபார் கேர்ள்ஸ், பீப்புள் சென்டர்ட் ப்ரோக்ராம்லாம் நிறையா க்ரியேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் பாப்புலேஷன் பாலிசி 2000 அண்டு அடலோசன்ஸ் பார்த்தோன்னா இது வந்து என்னென்னா நியூட்ரிஷன்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸை தவிர்த்து நிறையா என்னென்னா அடலோசன்ஸுக்கு தேவையான நிறையா ப்ரொடக்ஷன்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. என்னென்னா அன்வான்ட் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் அன்வான்ட் ப்ரெக்னன்சிலேருந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அதான் எஸ்டிடி இதில் இருந்தெல்லாம் ப்ரொடக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம்ஸ் தட் என்கரேஜிங் டிலே மேரேஜ், சைல்டு பியரிங், எஜுகேஷன்ஸ் ஆஃப் அடலோசன்ஸ். நெக்ஸ்ட்டு கான்ட்ராசெப்டிவ் சர்வீஸ் அசசபிலிட்டி அண்ட் அஃபோர்டபுள். இங்கே வந்து கருத்தடை அந்த சாதனங்கள்லாம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். அதுக்கப்புறம் அது வந்து அஃபோர்டபுள் எல்லாத்துக்கும் ஈஸியாக கிடைக்கிற மாதிரியும் இருக்கணும். அப்புறம் சப்ளிமெண்ட் ஃபுட்ஸும் வந்து கிடைக்கணும். அதில் அவங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் கிடைக்கணும். நெக்ஸ்ட்டு சைல்டு மேரேஜை வந்து என்னென்னா ப்ரிவெண்ட் பண்ணணும். அதுக்கான லீகல் ஸ்டெப்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்தாங்க. பீப்புள்ஸ் வந்து என்னென்னா வேல்யூபிள் ரிசோர்ஸ். பீப்புள்ஸ் தான் நேஷனோட வேல்யூபிள் ரிசோர்ஸ். வெல் எஜுகேட்டட் ஹெல்த்தி பாப்புலேஷன்னால் கண்ட்ரிக்கு வந்து பொட்டென்ஷியல் பவர் வந்து என்னென்னா இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்த புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா இப்போ மைக்ரேஷன்னா என்னென்னா சேஞ்ச் நம்பர் டிஸ்ட்ரிபியூஷன் காம்போசிஷன் ஆஃப் பாப்புலேஷன் சேஞ்சஸ் ஆகுது. எதனாலனா போத் ஏரியா ஆஃப் டிபாச்சர் அண்ட் அரைவல். பீப்புள்ஸ் இங்கேருந்து போகிறனாலையும் அங்கேருந்து வர்றனாலையும் என்னென்னா சேஞ்சஸ் வந்து ஆகுது. பாப்புலேஷன் நம்பரில் வந்து சேஞ்சஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு லார்ஜ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் இன் அ பாப்புலேஷன் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஹை பர்த் ரேட். பர்த் ரேட் அதிகமாக இருக்கனால தான் குழந்தைங்களோட பாப்புலேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் பாப்புலேஷன் க்ரோத் ரெஃபர்ஸ் டு அ ரேட் அட் விச் பாப்புலேஷன் இன்க்ரீசஸ். நெக்ஸ்ட்டு 2001 சென்சஸில் லிட்ரேட்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7 வயசுக்கு மேலே ரீட் பண்ண தெரிஞ்சு எழுத தெரிஞ்சாவே அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சாவே அவங்க வந்து ஒரு லிட்ரேட் தான். ஆன்சர் சி. தேங்க்யூ.